10 கோடிக்கு மேல இதுல கைமாறி இருக்கு, கூலிப்படை வச்சு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது வெளியில வரும். யார் இது பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெளியில வரும். நாங்க ஏற்கனவே சொன்னோம். சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துடியா துடிக்கிறாரு. சொன்னதுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துல மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட தாக்குதலோ அந்த குடும்பத்தின் தாக்குதலோ செய்ததில்லை. கோட்சே சுட்டுக் கொண்டார் என்றால் கோட்சே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோட்சேவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை கண்டித்திருக்கிறோம். ஆனால் கோட்சே மனைவியை பற்றியோ கோட்சேவுடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்ததில்லை. அதே போன்ற சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம். சவார்கருடைய மனைவியோ சவார்கருடைய தாயை விமர்சித்தில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துள்ள தலைவர் பெண் என்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார், இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார், தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார், இப்பொழுது நீதி அரசர் சந்துருவை விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்சனம். அரசியல் என்று இருக்கும், அதிகாரம் என்று இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நாங்கள் கூட 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கலை, தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோன்னு சொல்லலை. ஆனால் இப்போ மிரட்டல் உரட்டல் அரசியல் நடந்து கொண்டு இருக்கு. பயப்படுவர்கள் பயப்படுவார்கள். எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் யாரும் இதற்கு அஞ்சப் போவதும் இல்லை, இதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை. உண்மை நேர்மை என்றும் வெற்றி பெறும். பிஜேபி அண்ணாமலை இதற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அவங்க நிர்வாகிகள் இன்வால்வ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதிகாரப்பூர்வம் சொல்லியிருக்காங்க. அவர் தான் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில், அது மாதிரி யாரும் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அது மாதிரி யாரும் இருக்காங்களான்னு கேட்குறாரு. இன்னைக்கு தான் சொல்லுங்க, இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை தீர்ப்பு, காவிரி மேலாண்மையுடைய வழிகாட்டுதல் குழுவுடைய தீர்ப்பு, இதையெல்லாம் மதிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களை, வேளாண்மை பெருங்குடி மக்களை வஞ்சிக்கக்கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலாண்மை வாரியம் சொன்னதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் காங்கிரஸ் கமிட்டி தெளிவாக இருக்கிறோம். சொல்ல போனால் கர்நாடக அரசுக்கு எதிராக போராடவும் தயாராக இருக்கும்.